எப்போ பார்த்தாலும் பீஃப் பிரியாணி வீடியோவே போடுறீங்களே ப்ரோன்னு கேட்டவங்களுக்காகவே ரொம்ப சிம்பிளான கொங்கு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வீட்லயே எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சில 8 கிரீன் சில்லி, 75 கிராம் சின்ன வெங்காயம், 40 கிராம் பூண்டு, 20 கிராம் இஞ்சி, 75 கிராம் கேர்டு, ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா, அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாத்தையும் 3 போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்சியில அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்ச 500 கிராம் சிக்கன்ல அதை போட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சிருங்க. இப்போ வேற ஒரு பேன்ல 25 ml கீ அண்ட் 25 ml ஆயில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் அதுல போட்டு அந்த ரா ஸ்மெல் போறதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 1.2 liters வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொதிச்ச பேரு நம்ம ஆல்ரெடி 30 minutes வாட்டர்ல சோக் பண்ணி வச்ச 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்சிங்க போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லெவல் வந்த உடனே சில்வர் ஃபாயில் ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி தோசை கல் மேல வச்சு 20 minutes லோ ஃபிளேம்ல தம்ல விட்டு ஓபன் பண்ணீங்கன்னா வேற லெவல் கொங்கு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. அண்ட் டேஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அண்ட் நானே கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு கிட்ட ரெசிபி கேட்டு தான் அதை ட்ரை பண்ணேன். அண்ட் சூப்பரா வந்திருந்தது. சோ நீங்களும் வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம ஃபுட் வேட்டைய ஃபாலோ பண்ணுங்க.